ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சௌசௌ சுரக்காயை வச்சு சூப்பரான ஒரு முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்லா பேன் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சௌசௌ வச்சு எப்பட்றா குழந்தைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறது, சாப்பிட மாட்டாங்களேன்னு நினச்சோம்னா இந்த மாதிரி டிஷ்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு சௌசௌ எடுத்து திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் மூடி வச்சு தக்காளி வதங்க விடலாம். இப்போ வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், வதங்கிருச்சு கிட்டத்தட்ட. இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே 4 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு சேர்த்தப்பயே நிறையா சேர்த்துட்டனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. குழந்தைகளுக்கு இதுக்குள்ளே நம்ம சௌசௌ சேர்த்துருக்கோம்னே தெரியாது. பாருங்கள், அவ்வளோதான், நம்ம முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கடைசியாக பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை பொரியல் ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா?